ஹாய் மக்களே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நாங்கள் வந்து இந்தோனேஷியா போகிறோம். 10ஆம் அங்கே அப்படி ஒரு தீவில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து மலேசியா போயிட்டு மலேசியாவிலேருந்து இந்தோனேஷியா போகிறோம். இந்தோனேஷியாவிலேருந்து 10ஆம் முதல். ஸோ நான் சந்தியா, ஹாய், வெல்கம் வெல்கம் வெல்கம். இல்ல இந்த ட்ரிப் ஃபுல்லா மைக்கு கையுமா தான் இருக்கணும். உள்ள நம்ம என்னென்ன பண்றோமோ எல்லாத்தையும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா என்ன பண்ணாலும் அப்டேட் கொடுத்துருவோம். சோ உங்களுக்காக வந்து ஒரு ஃபன்னான ஒரு vlog-ஆ இது இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா அவ்வளவு பெரிய டீமோட நாங்க வந்து படையெடுத்து கிளம்பி போயிருக்கோம். இன்னும் 2 ஆர்டிஸ்ட் வராங்க. நான் அதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவியை ஃபர்ஸ்ட் நான் சென்ட் ஆப் பண்ணிட்டேன். சோ மரியா வந்து என்ன சென்ட் ஆப் பண்ண வந்தாங்க. மிஸ் யூ, பை. பார்த்து சேஃபா இருக்கணும், ஓகேவா? சேஃபா இருக்கணும், பாத்துக்கணும், உடம்பு பாத்துக்கணும், கரெக்டா டைமுக்கு சாப்பிடணும். சாப்பிடுங்க டைமுக்கு. ஆக்சுவலா மரியாக்கு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். ஒரு 4 நாள் நிம்மதியா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, நான் கொஞ்சம் அப்படிக்கா போறேன். இல்ல அதெல்லாம் இல்லக்கா, நீங்க வேற. ஓகே, பாத்து போ, சேஃபா இருக்கணும், ஓகேவா? ஃபோன் பண்றேன். வந்துட்டாங்க அவங்களும். ஐயா 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 வந்துட்டாங்க ஐயா. வெல்கம் வெல்கம் டு இந்தோனேஷியா. ஹலோ ஹலோ, வாங்க, நல்லா இருக்கீங்கம்மா? வாங்க மரியா, சாப்பிட்டீங்களா? குட் குட். நல்லா பாத்துக்கலாம், நல்லா சாப்பிடுறீங்களா? ஆமா, அப்படி மாதிரி கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அவரு எங்க இவரு யாரியா? பட்டதுரை. அவரா? பெரியவரா? சின்சாங் மாதிரி வந்து ஐயா பெரியவங்க, பெரியவர் பள்ளிக்கூடம். ஏடா பெரியவர் கீழே தரடா. போட்டா போடவே இல்லையா? ஐயா லான்ச்ல எல்லாமே ஃப்ரீயாயா? ஆமாயா, எல்லாமே ஃப்ரீ. சூப்பர். ஆக்சுவலா உள்ள வந்து சாப்பிடுறதுக்காக லான்ச்சுக்கு வந்தோம். இங்க இப்படி ஒரு சிஸ்டர் இருக்குன்னு புலி அவர்கள் தான் சொல்லி கொடுத்தாப்ல. வேற லெவல். எப்படி அது? ஐயா, அது வந்து பேங்க்ல வந்து பிரீமியம் கஸ்டமர் தான் கொடுப்பாங்க. நீ வச்சுக்கிறது 500 தான் பேலன்ஸ், அதனால உனக்கு கொடுங்க. பட் தான் நாங்கள் எங்கள் கார்டு இன்னொரு கார்டை கொடுத்து இதில் உள்ள கூட்டு வந்து நான் விசிட்டிங் கார்டை கொடுத்தேன். ரொம்ப நன்றிங்க. இப்போ எது வேணா சாப்பிட்டுக்கலாம்ல? எது வேணா சாப்பிடலாம். ரேஷன் கடை கேட்பாங்க. ஒரு கூப்பிட்றேன். சூப்பர். என்னாச்சு, உங்களுக்கு செட் ஆகலையா? எப்படியோ லாஞ்சில் கஷ்டப்பட்டு தங்கத்துல காரில் வந்துட்டேன். உள்ளே பார்த்தா சாப்பாடு என்னென்ன இருக்குன்னா, சிக்கன் நாசி அயாம் பொலாக், ஃபிஷ் கறி, இது வந்து கேப்சை சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன யாருக்கு தெரியும்? ஏதோ ஒன்று. அடுத்து இங்கே பாருங்க, டால் ஃப்ரை, சுபி மெலானி, எக் பிளான்ட், பரமேஸ்வரானிட்டி, பிரிஞ்சால், அல்டிமேட்டு பொடி, பருப்பு பொடி, ரைஸு, புதினா பொடி, அது நிறைய கடலை. சக்கரை பொங்கல் இருக்குப்பா. வாவ், சக்கரை பொங்கல் வச்சிருக்காங்க. ஐயா சக்கரை பொங்கல் பொங்கல் வந்துருச்சுல? ஆமாம் ஆமாம். இங்கே பாருங்க அடாடாடா, சக்கரை பொங்கல். இது என்னையா? இது நெய் சோறா? ஹைதராபாத் புலாவ், குலாப் ஜாமு, இது போக ஃப்ரூட்ஸு, இன்னும் இது போக இங்கே வாங்கல, இங்கே சம் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இன்றைக்கி பொழந்து கிட்ட போகிறோம். ஓகே மக்களே, உள்ள போர்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ளைட் ஏற போகிறோம். ஹவ் இஸ் ஃபுட் டுடே? டுடே ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருந்தது. 1.25 மணி நேரம் வந்து ஃப்ளைட் டிலே, அதனால செம்ம தூக்கத்தில் இருந்தாங்க. ஆமாம், பாவம். எங்களுக்காக சந்தியா வந்து ஒரு சூப்பரான புளி சாதம் மேலே எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த புளி சாதம் இருக்காமா? இருக்கு, இன்னும் ஒரு பாக்ஸ். இந்தோனேஷியாவில் போய் சாப்பிடுவோம். மலேசியாவில் போய் சாப்பிடுவோம். ஐயா வாங்க வாங்க, போவோம் மலேசியா போவோம். இவங்க ஆஸ்திரேலியா போறாங்க. ஹலோ, ஆஸ்திரேலியா கூட போனா நீங்க ஆஸ்திரேலியா தான் போணும். ஓகே. அம்மா நீங்க சிட்னி வந்தா பட்னி ஆயிடுவாரு. ஓகே. ஸோ அப்படியே நாங்கள் வந்து போர்டிங் பாக்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ளைட் ஏற போகிறோம், ஓகேவா? ஆஞ்சிலரோட மலேசியா பயணம் எல்லாம் கிளம்பிட்டோம். இப்போ ஃப்ளைட் ஏற போகிறோம். எஸ், see you later. கோ ஓகே, ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம். அழகா அழகான தமிழ் வணக்கம். ஒன் மோர் ப்ளீஸ். வணக்கம். ஓகே மக்களே, ரீச் மலேசியா வந்துட்டோம். எஸ். எப்படிங்க இருந்துச்சு டிராவல்? ஆமாம். லைட்டே தெரிக்க விட்டாங்க. வாங்க மலேசியா. ஆக்சுவலாக வந்து ஃபாரின் வரது முக்கியம் இல்லை, அந்த இமிக்ரேஷன் ஒரு இடம் இருக்குது. அதில் அப்பப்போ அப்படியே நடிக்கிட்டு நிற்கிறோம். என்ன சொல்லுவாங்களா, விடுவாங்களா, விட மாட்டாங்களான்னு. பட் எந்த இஷ்யூ இல்லாமல் எல்லாருமே சேஃபாக இமிக்ரேஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம். சேஃப். ஐயோ, என்ன கேள்வி கேட்டாங்க? என்னையா? என்கிட்ட எதுவுமே கேட்கல. நீங்க ஃபேமிலியான்னு கேட்டாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு.
சீரியஸாவா? அவங்க மலை இருந்தாங்க. போயிங்க, நம்பாதீங்க, வாய்ப்பே இல்லைங்க. ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சூப்பர். ஓகே மக்களே, இமிக்ரேஷனும் முடிச்சிட்டோம், லக்கேஜ் எடுத்துட்டோம். இதில் தான் எங்கள் லக்கேஜ் எல்லாம் வரும். ஸோ லக்கேஜ் எடுத்துட்டோம். இப்போ அப்படியே எங்களுக்காக வெளியே வந்து வண்டி வெயிட் பண்ணுது. ஸோ வண்டியில் ஏறி அப்படியே மலேசியாவில் போய் புது டீயோ காஃபியோ சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஜொகர் போயிட்டு ஜொகர்லேருந்து இந்தோனேஷியா போகிறோம். மலேசியா மலேசியா வந்தோம் நாங்கள் ஏர் ஏஷியா. மலேசியா மலேசியா வந்தோம் நாங்கள் ஏர் ஏசியா. என்னங்க முழு கோழியெல்லாம் ஊதிச்சு தொங்க விட்டுருக்காங்க? தந்தூரியா? என்ன இதை வாங்க போறாங்களா? வாங்குவானுங்க, கடைக்காரங்கிட்ட திட்டு வாங்குவானுங்க. இங்க இருக்கிற துணியில ஒரு பிட்டு கூட வாங்க மாட்டாருங்க பாருங்க. பாக்குறத பாரு, என்னமோ சரவணா ஸ்டோர்ல சரசரமா எடுக்கிற மாதிரி. எஸ், இப்போ நாங்க வந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி இந்த காடி, என்னடா காடிங்கன்னு பாக்குறீங்க, நான் மலேசியா வந்தா இதுக்கு பேரு காடி. ஸோ இந்த காடிலாம் ஜொகுர் போக போறோம். ஜொகுரு தான், சூப்பர் ஜொகுரு தான். ஐயா, ஹலோ, வில் கோ ஜொகுர். Yeah, we go, I wait 2 years. Oh my god, flight delay. அண்ணன் தான் எங்களை கூட்டு போறாப்ல ஜொகுருக்கு. ஸோ அண்ட் செந்தில் சார் இவர் தான் எங்களை ரிசீவ் பண்ண வந்திருக்காப்ல. ஸோ இந்த ஈவெண்ட் ஃபுல்லாக எங்களை பார்த்துக்கிட்டு எங்களை நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் சேர்க்கணுங்கய்யா. இவங்களை சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். என்னென்ன பாடுபடுத்த போறாங்கன்னு தெரியல போற வழியில. வீடியோ கிரெடிட்ஸ் பை சந்தியா. வண்டியில் போயிட்டு ஏதாவது லைட்டாக ரிஃப்ரெஷ் ஆகலாம், சாப்பிடலான்னு வந்தோம். ஆனால் வந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, இங்கே இருக்க ஃபுட்டுடைய பேர் இவங்களுக்கு தெரியல, என்ன சாப்பிடலான்னு தெரியல. ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ண போறாங்கன்னு தெரியல. சந்தியா, என்ன ஆர்டர் பண்ண போறீங்க? இது என்னதுன்னே தெரியல. ஏதோ மீனோட கண்ணு மாதிரி. நத்தையா? அது நத்தையா? இது என்னது? கடம்பாவா? அடடா, இது என்னது? Kari ayam. ஐயா, என்ன ஆர்டர் பண்றீங்க? நான் வந்து மீகோரி, சிக்கன், பச்சை தவளை. பச்சை தவளையா? ஆமா, பச்சை தவளை ஃப்ரை நல்லா இருக்கும். அது ஒண்ணுமே இது நம்ம முட்டையா? உங்களுக்கு சிக்கன் கிரேவி வேற என்ன சொல்லுங்க? புளி ஏதோ ஆர்டர் பண்ணிருக்காப்ல. ஐயா, என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கீங்க? இது வந்து நாசிகந்தார். அப்படின்னா அது ஒரு மலேசியா டிஷ். அது மலேசியாவோட ஃபேவரட் உணவு. இது என்ன குழம்பு? இது வந்து இது ஃபிஷ். அது முட்டையா? முட்டை நல்லா இருக்கா? இது வேர்க்கடலை கொட்டை. ஆக்சுவலாக என்ன சாப்பிட்றேனே தெரியல, எனக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கு. மேடம், இது என்ன நூடுல்ஸா? ஐயா, நம்ம ஊரில் தான் ரைஸ் சாப்பிடுறீங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம்ல ஐயா? மேடம் சார், வாட் இஸ் திஸ்? மியூன் சேமியாவா? ஐயா, இது என்னையா மியூன்னா என்னையா? ஓ தலைவா, இது என்ன சேமியாவா? அப்படின்னா சேமியா. மேடம், ஆஃப் லைட். யா, ஐ வாண்ட். ஏதாவது டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவோம். சரி, ஒன்று பண்ணுங்க பையா. திஸ் சல்பா ஆஃப் லைட். திஸ் மிக்சிங். ஓகே, ஆஃப். enough. கம். See, vegetarian. Yeah, enough. What is this? Sambal. Put sambal. Kangkul. Egg. Anda. This one egg. This Bhaiya, this egg. அது பேர் என்ன? Telur. With gravy. Buah juga. Yeah. 2 piece கடம்பா. தொத்தோ. ஓகே மேம். சொத்தாங். என்னங்கயா பேர் வைக்கிறாங்க? சொத்தாங்கு பொத்தாங்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஓகே, தேங்க்யூ. பாட்டில் சரக்கு அடிக்கலான்னு பார்க்காங்க. திஸ் இஸ் கரும்பு ஜூஸ். நம்ம ஊர்ல எல்லாம் மிஷினில் போட்டு கொடுப்பாங்க. பாருங்க, அழகா பாட்டிலே கரும்பு ஜூஸு. இது என்ன ஜூஸ் தெரியுமா? ஸ்ட்ராபெரி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதோட முக்கியமான விஷயம் பாருங்க,
ஐயா give me watermelon watermelon எல்லாம் அழகா கட் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. எடுத்துக்கவா மாமா, எடுத்துக்கோ மாமா. மதிக்கவே மாட்டேங்கிறாப்ல. வாட்டர்மெலன் உங்களுக்கு சாப்பிட்டாங்க மலேசியாவா? ஏன் வாங்கியா? அடாடா அழகா பீஸ் போட்டு கவர் போட்டு எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. மதிக்கிறாங்க. கொஞ்சம் இழைப்பா இருக்கும் ஆந்த வேலை. ட்ராவல் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணனால பாடி கொஞ்சம் எனக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ எப்போ சொகுது வருதுன்ற தான் போகலாம். அங்கேருந்து அதுக்கப்புறம் போட்டிங் ஏன் போக வேண்டியிருக்கு. ஓகேதா? இப்போ என்னன்னா நாங்கள் வந்து இது என்ன ஏரியா தலைவா? பெரியா செந்தில்ஜி? பெரி இங்கேருந்து தான் போட்டா? எஸ், பெரிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து போட் பிடிச்சி தான் நம்ம பத்தாம் தீவுக்கு போகிறோம். வா, என்னங்க வேற லெவலில் இருக்கு இடம். எதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க இது? ஓ, சைனீஸ் நியூ இயரா? பயங்கரமாக இருக்குல்ல தலை. அடா 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 கலர்ஃபுல்லாக இருக்குங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க. நல்ல வேலை என் மனைவியோட வரல. சூப்பர். மட்டுமாமா எப்படி இருக்கீங்கயா? பெரி பெரி எப்படி இருக்கு? ஸ்ட்ராபெரி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 24 hours வந்து வண்டியில் வந்து வெறி பிடிச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் வெறி கேட்குறியா? 24 hours பயணம் பண்ணி ஃப்ளைட்டு, கப்பல், அதுக்கப்புறம் காரில் ஒரு 4 மணி நேரம். மனுஷன் பாடுறா அவர் சீக்கிரம் வண்டியில் எது எங்கேயாச்சும் இவ்வளோ தூரம் வந்து ஒரு கறி வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா பெரி எப்படி இது கேட்டுக்கிறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு பெரிய பெரிய விட்டுற போகிறோம் நம்ம. ஆமா ஆமா, பெரிய பெரிய பெரிய. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ண போறோம். ஸோ லைட்டாக பசிக்குனால. தலைவா சமோசா இருக்குமா? சமோசா, உளுந்த வடை, பருப்பு வடை இருக்காதா? தெரியுமா? தமிழா? ஓ, மலையாளி. அப்போ நேந்திரங்க ரோஸ்ட் உண்டோ? பழம்பொரி. பழம்பொரி அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து பிரெட்டு, பிஸ்கட்டு இதையே சாப்பிட்டு வாழ வேண்டியிருக்கு. பரவாயில்ல, நம்ம கேரளா போனால் எல்லாம் சாப்பிடுறோம். ஊரை விட நமக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி, பட் இப்போ இருக்கிறது சென்னை. நாஞ்சில் விஜயன். ஓ, ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில். கடைசியில் கோயம்புத்தூர் மாப்பிள்ள மாதிரி ஆயிட்டம் பாருங்க. நீங்க நாஞ்சில் விஜயன் சேனலை ஃபாலோ பண்றீங்களா? இல்லைன்னா ஃபாலோ பண்ணுங்க. நாஞ்சில் விஜயன் நம்மளே ஃபாலோ பண்ணிப்போம். எல்லாருமே சேர்ந்து என்னை ரொம்ப அட்டாக் பண்றாங்க, என்னை ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க, பாடி ஷேமிங் பண்றாங்க. குறிப்பா இது பழனி பட்டாளம் சார் தான். எந்த தவறான முயற்சி எடுக்காத, புரியுதா? என் ஃபேஸை கழுவிட்டு வாங்குறாங்க. இந்த ஃபேஸுக்கு என்னங்க குறை? இப்போ பாருங்க எப்படி எனக்கு என்னையா குறை? ஆக்சுவலி என்னன்னா, ஆங்கிலேயர் வந்து ஒரு நல்ல ஒரு கலைஞன், வந்து அவர் முக்கியமான ஒரு கலைஞன். நீங்கள் வந்து கேரளாவில் வந்து கலாபவன் மணி இருக்காரு. அவர் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான கலைஞர். அது போல் தமிழ்நாட்டுக்கு இவர் கையேந்தி பவன் மணி. இவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. இவர் வந்து ஆக்சுவலி திவாகரே வந்து அவரை மென்டலி அஃபெக்ட் பண்ணிருந்தார். நான் சொன்னாங்க, நீங்கள் அவர் மென்டலி அஃபெக்ட் பண்ணாதீங்க, நீங்கள் அஃபெக்ட் பண்ணுறது மென்டலி அஃபெக்ட் பண்ணல, ஒரு மென்டல் அஃபெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. வண்டி வந்துச்சு. ஆமா, ஏன் எங்க போறீங்க? இப்ப தங்கத்துல எங்க ஓடிட்டு இருக்காருன்னா, அவர் பேக மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. எஸ் மக்களே, உள்ள வந்துட்டோம். இதுதான் அந்த பெரிய உள்ள போட் இருக்கா, இந்த போட்டில் தான் நாங்கள் போகிறோம். தங்கத்துல வேற பேகை மறந்து வச்சுட்டாரு. ஸோ அதை எடுக்க போயிருக்காரு. எப்படி இருக்காரு பாருங்க, பேக் எல்லாம் மறந்து வச்சுட்டு. வா, நான் எடுத்து கொடுக்குறேன். ஐயா, இந்த போட்டா தானேயா? இந்த போட்டில் தான் நாங்கள் நம்ம போகிறோம். வா, இதுதான் வந்து பெரி. இங்கேருந்து இந்தோனேஷியா போகிறோம். நானும் நாஞ்சல் பழனி தங்கதுரை பேகை மிஸ் பண்ணிட்டு ஓடி இருக்காரு. கிடைக்குமா கிடைக்கலையான்றதை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கப்பலுக்குள்ள வந்துட்டோம். இதுதான் கப்பல். ஸோ சீட்ஸ் எல்லாம் நிறைய பேர் உள்ள வந்துக்கிட்டே இருக்காங்க. சுற்றி ஃபுல்லாக கடலாக தான் இருக்கு. இதுதான் கப்பலுடைய முன்பகுதின்னு நினைக்கிறேன். இதான ஃப்ரெண்டு சரி, இதுதான் கப்பலோட முன்பகுதி. இது ஒரு மூக்கோட முன்பகுதி. ஐயா, எப்படியா இருக்கு கப்பல்? அருமையா இருக்கையா? ஆக்சுவலி நம்ம நாஞ்சில் விஜயனே வந்து டைட்டானிக் படத்தை ரீமேக் பண்றாரு. அந்த படத்தோட டைட்டில் சொல்லலாமா? சொல்லுங்கய்யா. அந்த படத்தோட டைட்டில் வந்து டைட்டானிக் கப்பல் வீங்கி போச்சு தொப்பல். டைட்டானிக் போஸ் கொடுக்கணுமா? நானே எங்க வாங்க.
Tonic. Everybody. அதுல வந்து இப்ப ஒரு 5 மீட்டருக்கு அப்புறம் எச்சு துப்பாங்க. இப்ப 1 மீட்டர்ல துப்பாங்க. எஸ். ஸோ இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இந்த கப்பல்ல டிராவல் பண்ண போறோம். பயங்கரமா இருக்க போது. உண்மையான ஜாக் ரோஸ் இங்க இருக்கும். நீங்க என்ன அங்க போஸ்ட்? ஜாக் ரோஸா? ஆமா, ஜாக் ரோஸ். ரோஸை பார்ப்போம். நீங்க தாங்க ரோஸ். நம்ம மனசுக்கு நம்ம தாங்க ஜாக். கரெக்ட்டுங்க. என்ன ஏன் ரோஸை இன்னைக்கு விட்டு வந்துட்டு அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க கிளாஸ்லாம் வச்சிருக்கீங்க? இல்ல அது வந்து குடிக்க தண்ணி எடுத்து வச்சிருக்கு பாருங்க நமக்கு. ஓ அப்படியா? ஓகே. ஸ்டாப் பாக்கெட்ல வச்சிருக்கேன். ஏய் ஜாக் ரோஸ் பிளாக் ரோஸ். நீங்க பச்சை ரோஸா? இல்ல இப்படிக்கு ரோஸ். ஐயா ஜாக் ரோஸா நான் பிளாக் ரோஸா அது இப்படிக்கு ரோஸா? உடனே கை கொடுப்பியா? நான் ஹனி ரோஸ். கை கொடுத்துருவா. அடடா ஆம்ப்ரோஸ். இப்போ வந்து நம்ம போட் உள்ள இருந்து போட்டுடைய வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம். வெளிப்பகுதியில வந்து நின்னு பார்த்தா டோட்டல் கடலை என்ஜாய் பண்ணலாம். சரியா? அது பண்ணா செமையா இருக்கும். எது? கடல் மேல ஓகே. சோ ரீல்ஸ் பண்ண போறோம். வரிசையா நிப்போம். இங்க பாத்தீங்களா? ஐயா அண்ணே தனி ஹனிமூனுக்கா வந்தீங்க மேடம்? என்ன நடக்குதுங்க? வாட் டூயிங்? சும்மா போட்டோஸ். நம்ம வந்து ஒரு ஈவென்ட்காக வந்தோம். ஓகேவா? ஓகே. இதெல்லாம் பார்த்தா ஏன் பொண்டாட்டி அவங்க பாத்தீங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்திருக்காங்க. நீங்க மட்டும் எங்க என்ன கூட்டு போறேன்னு சொல்லி திட்ட போறாங்க. போட்டோ கப்புல நாங்க எடுத்துற கூடாதே பொறாம. நீங்க கப்பலா எடுக்கல, கப்பல்ல நின்னு எடுக்கிறீங்க. அதான் கப்பல்ல நின்னு எடுக்கறோம். இதுல சூப்பர். ஐயா நம்ம போய் இந்தோனேஷியால போய் நம்மளும் இதே மாதிரி ஜோடி பிடிக்கிறோம். ஐயா கண்டிப்பா பிடிச்சிட்டு எங்க மாமா கூட சேர்ந்து பார்த்தான்னு ஆடுறோம். அங்க போய் தேடி பிடிக்கிறோம். வேற லெவலுங்க, வேற லெவல். அடடா கடவுள் படைத்த படைப்பை பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு. தண்ணி எங்களோட பிசினஸ் இப்படிதான். இந்த மாதிரி கப்பல் வருது இல்லையா? ஆமா சர்வீஸ் பண்றது தான். போய் தான் பிஸ்னஸா? ஐயா அண்ணா வேற லெவலில் இருக்கீங்க. புலி பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்கீங்களா ஐயா? செம்மையா இருக்கு. பாருங்க ஒரு கப்பல், ஏதாவது கப்பல் மூழ்கிச்சுன்னா அந்த கப்பல் அனுப்பி அந்த கப்பலை வந்து காப்பாற்றுவாங்க. அப்படியா? மக்களே இந்தோனேஷியாவில் பத்தாம் இறங்கிட்டோம். கப்பலில் சூப்பராக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அது முடிச்சுட்டு இமிக்ரேஷன் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் சிக்கலில் எதிர்கொள்கிறது இந்த இமிக்ரேஷனில் தான். ஸோ நல்ல வேலை அண்ணன் இருந்ததுனால செந்தில் அண்ணன் பேசி என்னையா கேட்டாங்க இமிக்ரேஷனில்? ஒன்றும் கேட்கல. யார் இவங்க என்ன பண்ண போறாங்க? இங்க வந்து மலேசியா வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அப்பதான் வந்தோம். என் கூட தான் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்புறம் வாய்ட்டாலும் கேட்டான், நீ செந்தில் தானே? உங்களுக்கு தெரியுமா இருக்கணும் உங்களுக்கு? ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன். ஓகே அண்ணனுடைய ரெஸ்டாரண்ட் இங்க இருக்கனால அவன் ரெகக்னைஸ் பண்ணி அண்ணனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாரும் வந்து பாத்திரம் தொலைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு வச்சு சமையல்காரங்க பாத்திரம் தொலைக்க வந்தவங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல அப்படிலாம் விட மாட்டாங்க. ஆக்சுவலா வேலைக்குன்னா விட மாட்டாங்க. டூரிஸ்ட்னால தான் அலோவ் பண்றாங்க. பட் எனிவே நல்லபடியா வந்துட்டோம். அண்ட் காடி வந்துடுச்சு. ஸோ இந்த காடியில தான் இப்போ நாங்க ரூம் போக போறோம். எஸ் பத்தாம் மண் எங்களை அன்புடன் வதைக்கிறது. சார் தான் எங்களை வெல்கம் பண்ண வந்திருக்காங்க. தேங்க்யூ சார். ரொம்ப டிலே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் நாங்க. 63 வெள்ளி 80 காசு மட்டுமே. ஒரு நடுத்தர அளவிலான ஸ்வீட் அண்ட் சவர் ப்ளாசம் பீட்சாவோடு மற்றும் ஒரு நடுத்தர அளவிலான பீட்சா, 6 கோழி துண்டுகள், கார்லிக் பிரெட், அதோட குளிர்பானம். ஒருவர் இவற்றுக்கு 8 வெள்ளி அல்லது அதற்கும் குறைவான கட்டணத்தை செலுத்தினாலே போதும். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இன்றே வாங்குங்க. எஸ் இந்த ஹோட்டலில் தான் தங்க போகிறோம். ஹலோ யா நைஸ். பூம்பு மீன்ஸ் நாளைக்கு காலையில் ஒரு இடத்துக்கு போகிறோம் தெரியும்ல சார். மார்னிங் எங்கே சார் கூட்டு போகிறீங்க எங்களை? பர்லாங் ட்ரிப். நான் மேலே இருக்குல்ல இந்த இடத்துக்கு தான். ஸோ நாளைக்கு எங்களை காலைல கூட்டு போகிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ எப்பா என்ன எவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்குது. அடடா வாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்மாடியோ
அங்கே இருக்கா ஜன்னல்? நைஸ். இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து நான் எப்படி வந்தோம் நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு சென்னை டு மலேசியா வந்தோம். மலேசியாவில் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு மலேசியாவிலேருந்து ஜோஹோர் அப்படிங்கிற ஒரு ஏரியா பை கார், அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 hours காரில் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து பாரி அந்த இடம் வந்துட்டு அங்கேருந்து கப்பல் அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து இந்தோனேஷியா. ஆக்சுவலாக இந்தோனேஷியாக்குள்ளே தான் பத்தாம் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது. இந்தோனேஷியாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பெரிய நாடு. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 2000க்கு மேலே தீவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எனக்கு சரியாக டீட்டெயில்ஸ் தெரியல, இனிமேல் தான் விசாரிக்கணும் இந்தோனேஷியா பற்றி. ஸோ அதில் ஒரு இடம் தான் பத்தாம். அங்கே ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பத்தாம் உள்ள இறங்கிட்டு ஸோ இங்கே வந்துட்டோம். இங்கே என்ன ஃபங்க்ஷனா, இங்கே நாளைக்கு வந்து தமிழ் சங்கம், பத்தாமில் நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க, அந்த தமிழ் சங்கங்கள் சேர்ந்து தான் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் என்கிட்ட கேட்டாங்க, ஸோ இப்படி நிறைய செலிபிரிட்டிஸ் வேணும் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டு, ஸோ நான் நம்ம டீமெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பிளிஸ் ஈவெண்ட்ஸ் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அது மூலமாக நான் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து ஸோ நாளைக்கு ஷோ ஆரம்பிக்க போதும். இன்றைக்கி நைட் எங்களுக்கு ஒரு டின்னர் வேறு இருக்குது. நாளைக்கு நிறைய இடங்கள் இங்கே என்னென்ன இருக்குது எல்லாமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன், ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த vlogல ஓவரால் இந்தோனேஷியாவில் என்னென்ன நாங்கள் பார்க்க போகிறோம், பத்தாமில் என்னென்ன பார்க்க போகிறோம், எங்கள் ஈவெண்ட் எப்படி போக போகுது, அண்ட் இங்கேருந்து ரிட்டர்ன் போகும்போது நாங்கள் என்னென்ன சேட்டுகள் பண்ண போகிறோம், எல்லா விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, பாய். இதான் வந்து இன்றைக்கி ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாங்களும் அப்படியே ஸ்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு என்னென்ன செட்டப் இருக்குது, ஆடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இந்த பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜில் தான் இன்றைக்கி ஈவினிங் ஒரு பயங்கரமான பொங்கல் செலிப்ரேஷன் ஈவெண்ட் நடக்க போகுது.